जय प्रत्यंगरे, जय जय प्रत्यंगरे। ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டுதலாக வழி துணையாக ஒரு பேசும் தெய்வம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆம் நேர்களே, ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் தினசரி ராகுகால பூஜை முறையும் இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்து மூலமந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே இந்த மந்திரம் மூலமாகவும் மக்களிடையே இருக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகளா இருந்தாலும் அவர்களுடைய இருளை அகற்றி ஒளியேற்றி கொண்டு அன்னைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்களை அன்புடன் இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருக்குமே ஒரு அருமையான மகிமையாக உங்களுக்கு அந்த கொடுத்திருக்கக்கூடிய ஜெய் பிரத்யங்கராணி தினசரி ராகு கால பூஜை மூலமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த பூஜையை செய்யறதுனால என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே போயிடுச்சுன்னு. ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நான் இந்த பூஜையை செய்தால் என்னுடைய பிரச்சனை உடனடியா அகலுமா? சரி, அப்படி அகலணும்னா நான் இந்த பூஜையை எப்படி மேற்கொள்ளணும்? பூஜை முறைகள் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும், யாரெல்லாம் செய்யணும்னு ஒரு கேள்வி அவங்க மனசுல இருக்கும். சுவாமி, அவங்களுக்கான விளக்கத்தை கொடுத்துருங்க. நிச்சயமாமா. இந்த ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே அப்படின்ற மந்திரத்தை கவலையோடு இருப்பவர்கள் யார் சொன்னாலும் ஒரு கவலை தீர்க்கக்கூடிய சக்தி அன்னை நமக்குள்ள வந்துருவா. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நீங்க ராகுகால பூஜை செய்யறது அப்புறம், பீடத்துக்கு வந்து அம்பாளை பார்ப்பது அப்புறம், முதல் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தை உங்களுள் ஓட விடுங்க. வாழ்க்கையில பல மாற்றங்கள் அந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு துவங்கும். இந்த ராகுகால பூஜை என்பது அம்பாள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். நான் எப்போதுமே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிட்டு இருக்கோம், இந்த வரப்பிரசாதம் எப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ எதெல்லாம் நடக்கலையோ, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு தெய்வம் நம்மளோடு இருந்து பேசக்கூடிய தெய்வம். அந்த பேசும் தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும்னு நினைச்சா, அந்த பேசும் தெய்வத்தோடு நீங்க நெருங்கணும்னு நினைச்சா ஒரே ஒரு பூஜை தான் ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை. இந்த ராகுகால பூஜையை நான் ராகு காலத்தில் தான் செய்ய முடியும். அப்போ நான் ராகு காலத்தில் நான் வெளியூர் போயிடுறேன், வேலைக்கு போயிடுறேன், இல்லை நான் ஒரு நாளும் ஒரு இடத்துல இருப்பேன், எனக்கு நேரம் சரியா இருக்காது. அந்த ராகுகால நேரத்தில் நான் பூஜை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ராகுகால நேரத்தில் நீங்கள் பண்ண முடியலையா, காலை அல்லது மாலை 6 to 7 செய்யுங்க. அப்படி அதுவும் முடியல, அதிகாலையிலே நான் வெளியில் போயிடுவேன் சுவாமி. நீங்கள் எந்த நேரத்துக்கு போனாலும் நம்ம வீட்டில் நமக்காக உணவு எடுத்துகிட்டு போவோம், நமக்காக உணவு செஞ்சு வச்சுட்டு போவோம், பிள்ளைகளுக்காக உணவு கொடுத்துட்டு போகணும். இது ஒரு தாய் தந்தைகள் வீட்டில் கடைபிடிக்கிற முறை. அதுபோல் நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய தாயானவளுக்கு 2 அகல் தீபம் ஏற்றி ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தை சொல்லி அவளுக்கான அவள் வழங்கிய ஜெய் பிரத்யங்கரா போற்றி என்ற அவளுடைய போற்றி நாமாவளியை படித்து ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம் 2 விட்டு அதில் சிறிது தேன் விட்டு, அம்மா கூடவே இரு, வழி நடத்தி என்னை காப்பாத்து. இந்த நிகழ்ச்சியில பார்த்தேன், இந்த சுவாமி சொன்னார், நான் அதுல இருந்து எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, நான் செய்யறேன், என்ன நீ காப்பாத்து, முதல் நீ கூட இருக்கின்றது எனக்கு காட்டி கொடு. ஏன்னா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை ஒரே நாள்ல சரி பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா போகணும். 50 வருஷமா 50 வயசு ஆயிடுச்சு, 50 வருஷமா அவங்க பிரச்சனையை பார்த்துட்டு வராங்க. 50 நாள்ல பிரச்சனை சரியா போகுமா? கண்டிப்பா சரியா போயிருக்கு. ஆனா எல்லாருக்கும் போகும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முறையில மாறும். அப்ப நீ இருக்குன்றது எனக்கு காட்டி கொடுமா போதும், அப்புறம் எனக்கு பிரச்சனையை சரி பண்ணு. அது 1 நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 20 நாள் ஆகலாம், 30 நாள் ஆகலாம், ஏன் 40 நாள் ஆகலாம், 50 நாள் ஆகலாம். ஒரு பிரச்சனையை பொறுத்து இருக்கு, அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. புரியுதா? அப்ப இருக்கையா இல்லையான்னு காட்டி கொடுனா ஒரே நாள்ல காட்டி கொடுத்துருவா. நீங்கள் உண்மையோடு பக்தியோடு சிரத்தையோடு பூஜை செய்தால் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவாள். அதற்கு நான் பொறுப்பு. ஏன்னா என் அன்னையோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், வேற எதுவுமே தெரியாது. எங்க கூப்பிட்டாலும் போறதில்லை. எத்தனையோ ஆன்மீக நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க, போறதில்லை. ஏன்னா இவளே கதி என்று இருக்கேன், இவள் தான் நமக்கு முக்கியம். இவளுள் அனைத்து தெய்வங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கோயில் கட்டும் போது நம்ம எல்லாம் சுத்தி எத்தனை தெய்வத்தை வைக்கலாம், அங்க இடம் இருக்கு, எல்லாம் வைக்கலாம், ஒண்ணுமே பிளான் இல்லை. இப்போ வரைக்கும் எங்கிட்ட கண்ணு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு மட்டும்தான்
அவள் தான். அவளை சுத்தி இத்தனை சாமி வைக்கணுமா அத்தனை சாமி வைக்கணுமா ஒன்றும் தெரியாது. அவ சொன்னா நாளைக்கு செய்வேன், அவ சொன்னா கிடையாது, அவ சொன்னா எது வேணாலும் செஞ்சிடும். அப்படி அவளுக்காகவே வாழ்ந்து கொண்டு அவளாலேயே, இதை நான் சொல்லலை, இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க. அவ சொல்லும் போது அவள் தான் நமக்கு கதி. அப்ப நீங்களும் அதே போல் அவள் தான் கதி என்று நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். அவளே கதி என்று வேறு வேலை செய்யாம இருக்கக்கூடாது. நான் அவளே கதின்னு வீட்டில் இருப்பேன், எனக்கு 10 கோடி வேணும்னா எப்படி முடியும்? நீங்கள் உழைக்கணும், நீங்கள் கேட்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன உங்களுடைய முயற்சி என்னவோ அதற்கு நிச்சயமாக அன்னை அவள் உறுதுணையாக இருந்து பக்கத்துணையாக இருந்து உங்கள் முயற்சி வெற்றியடைய கூட இருந்து வழிநடத்தும். இப்படி போ அப்படி போன்னு ஒரு பேசும் தெய்வம், உங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வம் இந்த கலியுகத்தில். ஏன் சாமி இவ்வளவு உக்கிரமான சாமி இருக்கும்? இந்த கலியுகத்துக்கு இந்த உக்கிரம் தேவை. எப்பயுமே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சோங்களேன், நம்ம தலையில மிளகா அரைச்சு போயிடுவோம். எப்படி ஒரு நேரமாவது கொஞ்சம் கோவத்தை என்னடா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் ஐயோ இருந்தாலும் கொஞ்சம் கோவப்படுறோம் அப்படின்னு கொஞ்சம் பயம் இருக்கும். பிள்ளைகள்கிட்டே பாருங்களேன், சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டீங்கன்னு வச்சோங்களேன், அப்பா எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். ஒரு நேரம் தாயோ தந்தையோ அந்த பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டு பார்த்தா ஐயோ இந்த நேரத்தில் அம்மா கோவப்படுவா அப்பா கோவப்படணும், கொஞ்சம் பிள்ளைகளுக்கு பயம் வரும். அது இளம் வயதிலிருந்தே நம்ம கொண்டு வரணும். புரியுதா? அப்படி இந்த உக்கிரமான தெய்வம் நமக்கு இப்ப தேவை. நமக்கு முன்னாடி போனாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி, நமக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா எல்லா பக்கமும் இருப்பா, எல்லா இடத்துல இருந்து நம்மளை காத்து நம்மளை ரட்சிக்கக்கூடிய தெய்வம், வழி நடத்தக்கூடிய தெய்வம் இந்த கலியுகத்தில் அன்னை ஜெயபிரத்திங்கரா மட்டுமே. நான் உணர்ந்தது நம் அடியார்களுக்கு இவளே தாய். நம் அடியார்களுக்கு இந்த ஜெயபிரத்திங்கரா பீடம் தாய் வீடு. நான் சொல்லல, அடியார்கள் உணர்ந்து சொல்றாங்க. அப்ப நீங்களும் அந்த தாய் வீட்டுக்கு வாங்க, அந்த தாயை உங்க வீட்டுக்கு கூட்டின்னு போங்க, அந்த தாயை உங்களோடு இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. நான் எதுவுமே கேட்கல. ராகுகால பூஜையை உணருங்கள். நீங்கள் அவளிடம் நெருங்கக்கூடிய சக்தியான அன்னை ஜெயபிரத்திங்கராவை பிடியுங்கள். உங்களை தீய சக்தி அண்டாது, தீய எண்ணங்கள் அண்டாது, நல்ல வழியில் உங்களை வழி நடத்துவாள். உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பா. கோடிக்கணக்கில் அவளுக்கான அடியார்கள் இருக்காங்க. ஆனா எல்லோரோடும் இருக்கக்கூடிய தெய்வம் நம்ம ஜெயபிரத்திங்கரா என்ற யார் என்று நமக்கு ஜெயபிரத்திங்கரா பீடத்தில் அம்பாளை பிரதிஷ்டை செய்த பின்பு நீங்க பார்த்திருப்பீங்க. ஜெயபிரத்திங்கரா என்பவள் யார்? அஷ்டபுஜத்தில் அபய வரத்தோடு அமர்ந்திருப்பவள். அபயம் என்றால் ஆபத்து, ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளை காப்பாற்றணும். வரம் என்றால் நம் கேட்கும் வரம். பிரத்திங்கிரா என்றால் ஆபத்தில் காப்பாற்றுவான்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்கோம். பிரத்திங்கிரா இவள் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தர தயாரா இருக்கா. நீங்க அவளை பிடிக்க தயாரா இருக்கீங்களா? குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, பிள்ளைகள் பிரிந்திருக்காங்க, பிள்ளைகள் தாய் தந்தை பேச்சு இல்லை, குழந்தைகள் இல்லை, சொத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பல ஆண்டுகளாக நடக்குது, வேலை இல்லை, எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி இல்லை, தொழிலில் போட்டி பொறாமை, செய்வினை பில்லி சூன்யம் எது வேணா இருக்கட்டுங்க. உங்க வீட்டுல ராகுகால நேரத்துல விளக்கேத்தி பூஜை பண்ணுங்க. காலையோ மாலையோ ஒரு வேளையில அவளை நினைச்சு பூஜை பண்ணுங்க. அதிகாலையிலயோ அவளை நினைச்சு பூஜை பண்ணுங்க. வெளியில போகும்போதெல்லாம் உள்ளுக்குள்ள ஜெயபிரத்திங்கரே ஜெயபிரத்திங்கரே சொல்லுங்க. உங்க குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நினைச்சுக்கிட்டு இவள்கிட்ட போங்க. நிச்சயமா இவ வருவா, உங்களை காப்பாத்துவா, உங்களை வழி நடத்துவா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாள். வருகின்ற பிரச்சனையை முன்கூட்டியே உரைப்பாள். ஜெயபிரத்திங்கரா ராகுகால பூஜைக்கு இந்த சக்தி இருக்குன்னா அந்த பூஜையை கொடுத்த பீடத்தின் மண்ணை மிதித்தால் என்ன சக்தி வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்க. சந்தேகத்தோடு இருந்தால் வாழ்க்கையில் எப்போதும் சந்தேகத்தோடையே வாழ்ந்து கொண்டு எதையுமே பார்க்க முடியாது. கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தோடு இருந்தால் அவங்க 2 பேரும் வாழ முடியுமா? ஐயோ இன்னைக்கு மனைவி சாப்பாட்டுல விஷத்தை வச்சுட்டான்னு நினைச்சா சாப்பிட முடியுமா? ராத்திரி மனைவி ஏதாவது பண்ணிட போறான்னு நினைச்சா தூங்க முடியுமா? சந்தேகம் என்ற ஒரு பேய் அகன்று விட வேண்டும். அது அனைத்து விதத்திலும் தெய்வத்தை நம்புங்கள். எந்த தெய்வத்தையாவது நீங்க நம்புங்க, பூஜை பண்ணுங்க. ஆனா இந்த தெய்வம் என்பது ஜெயபிரத்திங்கரா உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருப்பவள். நீங்கள் பூஜை செய்த உடனே, நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றிய உடனே குரு பக்தியோடு தெய்வ பக்தியோடு விளக்கேற்றிய அம்மா நீ இருக்கன்னு காட்டு, எனக்கு வழி நடத்துன்னு சொன்னா காப்பாத்துவா, வழி நடத்துவா. இது சத்தியம். நான் உணர்ந்தது மட்டுமில்ல, அடியார்கள் உணர்ந்திருக்காங்க. எண்ணற்ற அடியார்கள் மகிமை பேசி உள்ளார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை புதிதாக பார்க்கின்றவர் யாராக இருந்தாலும் ஜெயபிரத்திங்கரா தினசரி ராகுகால பூஜை செய்யணும், எனக்கு அதோடைய விளக்கங்கள் கொடுங்க. நாங்க இப்ப இந்த ஊர்ல இருந்து பேசுறேன், இந்த ஊர் இந்த மாவட்டம்னு உங்க பேரை சொல்லுங்க. உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்க பண்றீங்களோ எல்லா விளக்கமும் அனுப்புவாங்க. நீங்க அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டா மட்டும்தான் நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம், இல்லைன்னா கிடையாது. வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள். பூஜை முறைகளை விளக்கங்கள் கேளுங்க. அலுவலக நம்பர்ல இருந்து உங்களுக்கு பூஜை முறை விளக்கங்களை சொல்லி தருவாங்க. முடிந்தால் செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் தலைமுறைக்கு ஒரு தெய்வத்தை கையை பிடிச்சு உங்க வீட்டுல கொடுத்துட்டு போங்க. அந்த பிள்ளைகள்ல வம்சத்துல நம்ம தலைமுறையில
யாராவது ஒருத்தர் அவ கையை பிடிச்சுக்கிட்டு அவ காலை பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போவாங்க. உங்க தலைமுறை நல்லா இருக்கும். இந்த தெய்வத்தை பிடிங்க. உங்கள் தலைமுறையை காக்க அன்னை ஜெயபிரத்திங்கரா இருக்கால். முடிந்தால் பிடித்துக் கொள்ளுங்கள். சரியா சுவாமி? இவ்வளவு ஆணித்தரமாக ஒரு பேசும் தெய்வம் இருக்கு, அதை நான் உணர்ந்திருக்கேன், நீங்களும் உணருங்கள். இந்த பார்க்கக்கூடிய புதிய அடியார்களுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. தினசரி ராகு கால பூஜை முறைகள் எப்படி செய்யணுங்கிறத நிச்சயமா அடியார்கள் பயன்பெறுவாங்க. ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். 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 ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் பரமேஸ்வரிமா, மதுராந்தகத்துல இருந்து. சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சுவாமி ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரேம்மா. நான் 2 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிம்மா. ரொம்ப பிரச்சனையில இருந்தேன் சார். நான் சென்னையில இருந்தேன். சரிம்மா, பதட்டம் இல்லாம பொறுமையா பேசுங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சென்னையில இருந்தேன் சார். கொரோனா டைம்ல ஊருக்கு வந்துட்டேன். சரிம்மா. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். சரிம்மா. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சரிம்மா. அப்புறம் உங்க அக்கா இந்த பூஜையை பத்தி சொன்னாங்க, எளிமுறை பூஜை பத்தி. சரிம்மா. அதுக்கப்புறம் நான் செய்ய ஆரம்பிச்சேன். சரிம்மா. என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. சரிம்மா. 4 வருஷமா ஃபர்ஸ்ட் பாப்பா இருக்கிறா. 2வது 4 வருஷமா பாப்பா இல்ல. இப்போ 5 மாசம் ஆகுது. பையன் பிறந்திருக்கிறான். சந்தோஷமா. அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பிறந்தான். அம்பால பூஜை பண்ணி உணர முடியுதாமா? உணர முடியுது. கண்ணுல தண்ணி தான் வருது, வாயில வார்த்தை வரல. தெரியுது, பதட்டத்திலேயே பேசுறீங்க. பேசும்போது பரவாயில்ல, பயப்பட வேண்டாமா. அம்பாளுடைய புகழை நீங்கள் இந்த மாதிரி நேரடி ஒளிபரப்புல சொல்லும் போதுமா, இது போல எண்ணற்ற பிரச்சனை உள்ளவர்கள் அவங்க செய்வாங்க. அவங்க செய்யும் போது அந்த பலன் உங்களுக்கு தான் வரப்போகுது. சரியா? சந்தோஷமா. நான் இதே மாதிரி நிறைய பேரு இந்த மாதிரி பயனடைகள்னு நான் கேட்டுக்கிறேன். சரிம்மா. எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இந்த பூஜை முறை அவங்களுக்கு தெரியாம. எல்லாரும் தெரிஞ்சு பயனடைகள்னு நான் கேட்டுக்கிறேன். சரிம்மா. இந்த பூஜை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்ப அந்த 4 வருஷமா குழந்தை எல்லாமே இப்ப முதல் பொண்ணாமா பையனாமா? பொண்ணு. ஃபர்ஸ்ட் பொண்ணு. 2வது பையன்னு கேட்டீங்களா இல்ல குழந்தை வேணும்னு கேட்டீங்களா? ஆமா, அது வயிற்றுல இருக்கும்போது நிறைய பிரச்சனை வந்தது. நான் அம்பாவை மட்டும்தான் நம்பினேன். குழந்தை பிறக்கும்னு நான் நம்பினேன். சரிம்மா. நல்லபடியா பிறந்தது. இல்ல பையன் வேணும்னு கேட்டீங்களா பொண்ணு வேணும்னு கேட்டீங்களா? குழந்தை வேணும்னு தான் கேட்டீங்க. குழந்தை நல்லபடியா வயிற்றுல இருக்கும்போது நிறைய பிரச்சனை. சரிம்மா. சரிம்மா. நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். 5 மாசம் அதுக்கப்புறம் பாதுகாம்பல பூஜை பண்றேன் இப்போ. சந்தோஷமா. சந்தோஷம். அதாவது ஒரு பெண் குழந்தை இருக்கு, அடுத்து ஒரு ஆண் குழந்தையும் கொடுத்து நம்மள கவலை இல்லாமல் அந்த ஏக்கத்தை பூர்த்தி பண்ணிருக்கா. புரியுதா? நீங்க என்ன குழந்தைன்னு கேட்கலானோ அம்பாளுடைய அனுகிரகம். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்கீங்க, அந்த நிலைமையை மாற்றி கொரோனா காலத்துல இந்த பூஜையை கொடுத்துருக்காங்க. உங்கள் சகோதரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த அவங்க சொல்லும் போதே இதை செய்யுமா நல்லா இருப்பேன்னு தானே சொல்லியிருப்பாங்க. ஏதாவது சந்தேகத்தோட சொன்னாங்களா? இல்ல இல்ல சந்தேகத்தோட இல்ல. சந்தோஷமா. இப்ப பூஜை செஞ்சு அம்பாள் இருக்கா. அம்பாளை உணர முடியுதாம்மா நீங்க? இந்த அம்பாளை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வருதுன்றாங்களே, உங்களுக்கு பயம் வருதா இல்ல அவ மேல பக்தி வருதா? பக்தி தான் சார் வருது. பக்தி தான் குருஜி வருது. சரி சரி. பயம் வரல குருஜி. சரிம்மா. சரிம்மா. தாயாக வருபவளே போற்றி. அவர் தாய் குருஜி. அவளை பார்த்து சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாருக்கும் நினைக்கிறேன். சந்தோஷம். 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 அஷ்டமி ஹோமத்துக்குலாம் வந்திருக்கீங்களா? வருவோம் குருஜி. அந்த பாப்பா நின்னப்ப அந்த மாசம் தான், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வர முடியல. பாப்பா ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு தான் அட்மிட் பண்ணாங்க என்ன. அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியா வர முடியல. அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இருந்தோம். சந்தோஷம். அஷ்டமி ஹோமத்துல அம்பாள் வருவதை யாக ஜாலையில பார்க்க முடிஞ்சதா உங்களால? கண்டிப்பா குருஜி. அது வார்த்தையில சொல்ல வரல, கண்ணுல கண்ணீர் தான் வருது. சந்தோஷம். சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா. நல்லதுமா. நல்லதுமா. நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு தொடர்ந்து உங்களுடைய மகிமைகள் எல்லாமே நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு ராகு கால பூஜை முறைக்கு இவ்வளவு மகிமை இருக்கும் போது நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவங்க உடனடியா இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த அம்மா நிறைய பேருக்கு சொல்லிட்டே இருக்காங்க. இதன் மூலமா அவங்களுக்கும் நிச்சயமா இந்த பலன் கிடைக்கும். நன்றிமா அழைத்தமைக்கு. இன்னொரு அழைப்புல அடியார் கூட இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. என் பேர் கலைவாணிங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க திருப்பதியில இருந்து பேசுறேங்க. சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஐயா, நாங்க திருப்பதியில இருந்து பேசுறேன். சரிம்மா. என் பேர் கலைவாணி. சரிம்மா. சொல்லுங்க. நாங்க கடை வச்சிருக்கோங்க இப்பதான். சரிம்மா. அது என்னன்னா கொஞ்சம் ஒரு 2 மாசம் கொஞ்சம் நல்லா போச்சு. சரிம்மா.
திருப்பியும் எங்களுக்கு பண பிரச்சனைனால அதுல கடை ஓடலையா வேற எதுனா பண்ணிருக்காங்களா எங்களுக்கு எதுவுமே தெரியல. சரிம்மா, நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாம்மா? ஆமாங்க, புதுசா திருப்பதியில இருக்கீங்க. திருப்பதியில நம்ம அலுவலகமே இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அங்க போய் விளக்கங்கள் கேளுங்க, சொல்லி தருவாங்க. முடியுமாண்ணா? சரியா? இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க, சொல்லி தருவாங்க. உங்க பேர் ஊர் போட்டு வாட்ஸ்அப்ல ராகுகால பூஜை செய்யணும்னு கேளுங்க, விளக்கங்கள் தருவாங்க. பூஜையை உடனே ஆரம்பிங்க. பூஜையை செய்ய முடியுமா மேம்? வீட்லயோ கடையிலயோ செய்யலாம், எங்க முடிஞ்சாலும் செய்யலாம். செய்ய முடியுமா உங்களால? வீட்டுல செய்ய முடியாதுங்க, வீட்டுல பாப்பா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், கடையிலயாவது செய்யுங்க. சரியா? நீங்க இருக்கிற இடத்துல செய்யுங்க போதும். நான் இப்ப ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், கூடவே சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. இதுதாம்மா. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. யூடியூப்ல போய் பாருங்க, விளக்கங்கள் வரும். தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், கடை யார் பேர்ல வச்சிருக்கீங்களோ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். வீட்டுல இருக்கிற எல்லாருடைய ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். ஒரு பிடி உணவு கோமாதாவை கொடுத்துருவாங்க. நம்ம பீடத்தின் மண்ணை ஒரு நாள் ஏதாவது ஒரு ஹோமத்துல, அல்லது இப்ப பௌர்ணமி வரப்போகுது, வர ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்துல புஷ்பாஞ்சலி கூட்டு வழிபாடு நடக்கும். அன்னைக்கு வந்து கலந்துக்கலாம். அல்லது அடுத்தது மே 1ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு, அதுல வந்து கலந்துக்கலாம். எப்ப முடியுமோ வாங்க, அந்த மண்ணை மிதிங்க. அம்மா கூட வேறு வழிநடத்துன்னு கேளுங்க. நிச்சயமா மாற்றங்களை 3 மாதத்துல காட்டி கொடுப்பாமா. நல்லா இருங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி பூஜை முறைகளை உடனடியா ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். இன்னொரு அழைப்பில் அடியார் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. என் பேரு காவியா. எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? பெங்களூர்ல இருந்து. சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி, இன்னைக்குதான் நாங்க முதல் டைம் டிவில பாக்குறோம் உங்களை. சரிம்மா சரிம்மா, சொல்லுங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. அப்படியாம்மா? நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க. நிச்சயமாக குழந்தை செல்வத்தை அன்னை அவள் கொடுப்பாமா. நீங்க வீட்டுல பூஜை பண்ண முடியுமாமா உங்களால? பண்றோம் சுவாமி. காலையிலயோ மாலையிலயோ முடிந்தால், வீட்டுலதான் இருப்பீங்கன்னா ராகுகால நேரத்துல கண்டிப்பா பண்ணுங்க. 3 மாதத்துல அம்பாள் மாற்றத்தை கொடுப்பா. 3 நாள்ல நான் இருக்கேன்னு சொல்லி கொடுப்பா. அவளுடைய பூஜையை நம்பிக்கையோடு செய்யுங்க. பெங்களூர்ல எண்ணற்ற அடியார். ஒரு அம்மாக்கு 45 வயசுமா, குழந்தை இல்ல. இப்ப குழந்தை 2 வயசுமா. எப்படி நம்ம பூஜை? ஆமா, நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சாங்க. மருத்துவர் எல்லாம் கைவிட்டாங்க. மருத்துவத்தை நம்ம ஒண்ணும் குறை சொல்ல, நம்ம வினைப்பயன் தான். புரியுதா? அதை மாத்தக்கூடிய கர்ம வினையை நீக்குபவளே போற்றி. புரியுதா? குழந்தை வரம் அருள்பவளே போற்றி. தாயாக வருபவளே போற்றி. உங்கள் தாயாக மாற்றி காட்டுவாள் அன்னை அவள். எத்தனையோ துன்பம், எத்தனையோ வேதனைகள் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க, எங்க போனாலும் தீராது. ஆனா இந்த நிகழ்ச்சியை கண்ணுல பட வச்சிருக்கா, யாரும் சொல்ல, நீங்களா தானே பாத்திருக்கீங்க. கண்ணுல பட வச்சிருக்குன்னா இந்த தாய் உங்கள் வீட்டுக்கு வர தயாரா இருக்கா? நீங்க அவளை பிடிக்க தயாரா இருக்கீங்களா? ராகுகால பூஜை செய்ய முடியுமா? உங்கள் பெயர் ஊர் போட்டு வாட்ஸ்அப்ல கேளுங்க, விளக்கங்கள் தருவாங்க. அலுவலகத்துல தொடர்பு கொண்டு பேசுவாங்க. விளக்கங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. நீங்க அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், கணவருடைய ஜென்ம நட்சத்திரம், மாதம் ஒரு பிடி உணவு கோமாதாவை கூட்டுவாங்க மாதம் தோறும். புரியுதா? நட்சத்திரம் தெரியலன்னா பௌர்ணமி அமாவாசை கூட்டுவாங்க, தப்பு இல்ல. நான் இப்ப மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. நீங்க இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஜெய் பிரத்யங்கிராவை உலகுக்கு முதல் கொடுத்த பீடம், அந்த பீடத்தின் ஸ்தாபகராக என்னிடம் பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஜெய் பிரத்யங்கிராவுக்கு மந்திரம் இந்த மந்திரம் தான். இதை தொடர்ந்து சொல்லுங்க. பிரத்யங்கிரா உலகமெங்கும் இருப்பா. ஜெய் பிரத்யங்கிரா என்பவள் இவள் மட்டுமே. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இந்த குழந்தை செல்வத்துக்காக பல தோல்விகள், ஒண்ணுமே முடியாம கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதை ஜெயத்தை கொடுப்பால், பயத்தை போக்கி ஜெயத்தை தருவாள் அன்னை ஜெய் பிரத்யங்கிரா. நிச்சயமாக தாய்மை வரத்தை கொடுப்பாம பூஜை பண்ணுங்க. அஷ்டமி நடுநிசி ஹோமம் 1ஆம் தேதி இருக்கு, ஏப்ரல் 1. முடிஞ்சா வாங்க. விதை உள்ள பழங்கள் வாங்கிட்டு வாங்க, நெய் வாங்கிட்டு வாங்க. அங்கிருந்து ஒரு பழத்தை கொடுப்பேன், மாதுளம் பழம் வாங்கிட்டு வாங்க. அந்த பழத்தை உங்களுக்கு திருப்பி தருவேன். அடுத்த அஷ்டமி, 3 அஷ்டமிக்குள் மாற்றத்தை கொடுப்பா. நல்லா இருங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு நேரலையிலேயே குருமுகமாக மந்திரத்தை உபதேசிச்சிருக்காங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். உடனடியாக இந்த பூஜை முறைகளை மேற்கொள்ளுங்க. சுவாமி, நம்ம அன்னையை நெருங்குறதுக்கான முறைன்னு சொல்லி இந்த எளிய முறையில பூஜை முறையில கொடுத்திருக்கீங்க. தினசரி ராகுகால பூஜை முறைகள், இதுலயே நிறைய பேருக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுது. இதையும் தாண்டி பாத கமலம்ங்கிறது அன்னையை நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கீங்க சுவாமி. அந்த பாத கமலத்தை நம்ம பூஜை முறைகள்ல வைக்கணும். பாத கமலத்தை சுவாமிகள்ட்ட இருந்து வாங்கணும். அந்த பாத கமலத்தை இப்ப வாங்கினவங்க எல்லாம் பூஜைகள் இன்னும் எப்படியெல்லாம் மேற்கொள்ளணும்ங்கிற விளக்கத்தை கொஞ்சம் சொல்லிடுங்க சுவாமி. நிச்சயமாமா. இப்போ ஒரு அம்மா பேசினாங்க, முதல் மகிமையே பாத்தீங்கன்னா 4 வருஷமா குழந்தை இல்லை, ராகுகால பூஜை
பாதகமல பூஜை செய்து அந்த நம்ம ஜெயபிரத்திங்கிரா பீடத்தின் மண்ணை மிதித்து அஷ்டமிலேயே குழந்தை பிறந்திருக்கு. எல்லாரும் அஷ்டமினா பயப்படுவோம். ஆனா இவளை கும்பிட்டதுக்கு அப்புறம் அஷ்டமினா சந்தோஷப்படுறோம். எப்படி? எல்லாரும் ராகு காலம்னா பயப்படுறோம், இவளை கும்பிட்டோடனே ராகு காலம்னா சந்தோஷப்படுறோம். நிறைய பேர் எனக்கு ராகு காலத்தில் தான் நல்லது நடக்குது சுவாமி, அதே போல நிறைய பேர் எனக்கு அஷ்டமியில தான் நல்லது நடக்குது சுவாமி. நீங்க தேடி போகாதீங்க ராகு காலத்தை, நீங்க தேடி போகாதீங்க அஷ்டமிய. அவளா தேடி வந்தால் அது நன்மை. எப்படி? நம்மளா தேடி தேடி போய் செய்ய வேணாம், இது அஷ்டமியில செய்வேன் ராகு காலத்தில். அவளா தேடி அதில் அமைத்து கொடுத்தால் அது அவளின் விருப்பம். புரியுதா? அதுதான் ராகு. நம்ம ஜெயபிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள் பூஜை செய்து உணர்ந்து இந்த ராகு காலத்திலே யமகண்டத்தையும் ராகு காலத்தையும் பயந்து ஓடிய காலம் போய் ராகு காலத்துல வணங்குற நேரமாகி ராகு காலத்துல நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய நேரமாகி மாத்தி கொடுத்துருக்கா. நான் என்ன சந்தோஷப்பட்டுக்கிறேன்னா, இந்த ஜெயபிரத்திங்கிராவுக்குன்னு ஒரு பூஜை, ஜெயபிரத்திங்கிராவுக்கு ஒரு மந்திரம் இனிமே இந்த உலகில் யாரும் சொல்ல முடியாது. அதை என் மூலமாக இந்த உலகுக்கு எடுத்து கொடுத்து நான் என்ன தவம் பண்ணியிருந்தேன், என் பெற்றோர்கள் என்ன தவம் பண்ணியிருப்பாங்க, என் மூலமாக இதை கொடுத்தியம்மா. கால காலத்துக்கும் உனக்கு என்ன சொல்ல முடியும், நன்றியா சொல்ல முடியும்? என்ன சொல்வேன்? வார்த்தை இல்லை. உன் புகழை பாட வார்த்தைகள் இல்லை அப்படின்னு பாட்டை எழுதிட்டேன். புரியுதா? அழுதாலும் தொழுதாலும் உன்னையே தான் வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்னையை ராகுகால பூஜை செய்து உணர்ந்த அடியார்கள் அத்தனை பேருமே அடுத்த கட்டமாக ஜெயபிரத்திங்கிரா பாதகமலத்தை பெற வேண்டும். இந்த பாதகமலத்தை பெறுவதனால் அன்னையை நாம் வீட்டுக்கும் அழைத்து செல்கின்றோம், இந்த நாட்டுக்கு அவளுடைய ஆலயத்தை எழுப்பி கொண்டு வருகின்றோம். அந்த பாதகமலம் எப்படி இருக்கும் காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்க. ஒரு சிம்மமும் அதற்கு முன்பு அன்னையின் சிம்மம், அதற்கு முன்பு அன்னையின் பாதம் தாமரை பூ மேல் பதித்திருப்பார். இப்ப கூட ஒரு அடியார் யாரோ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க, பாதகமலம் வாங்கிட்டு போய் வச்சிருக்கோம் சுவாமி, பாதகமலத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு அந்த பாதகமலத்திலிருந்து விபூதி வருது. இன்னொரு அடியார் அமைச்சிருக்காங்க, பாதகமலத்திலிருந்து குங்குமம் வருது. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், யாருக்கும் புகைப்படம் அனுப்பாதீர்கள், யாரிடமும் காட்டாதீர்கள். வேற ஒருத்தரா இருந்தா உடனே Facebookல போடு, அதை யூடியூப்ல போடு, எல்லாருக்கும் சொல்லு. உனக்கு அன்னை அவள் காட்சிப்படுத்தியிருக்க, அதை ரகசியமாக வைத்துக்கொள். அந்த விபூதி குங்குமத்தை தினசரி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது வெளிநாட்டில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இந்தியாவில் பல மாநிலங்களில் கொண்டு போய் வச்சவங்களுக்கு நடந்திருக்கு. நான் இதே வரைக்கும் அதை பிரபலப்படுத்தல, நான் நிகழ்ச்சியில சொன்னதோடு சரி. அன்னை அவள் எப்படி இருப்பா, பாதகமலம் எப்படி இருக்கும் காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. இந்த பாதகமலம் சென்ற 3 மாதங்களாக வழங்காமல், அதாவது மார்கழி தை மாசி, கார்த்திகையிலிருந்து மார்கழி தை மாசியில கொடுத்துருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட 4 மாதங்கள். இப்ப அடுத்தது எப்பன்றதை விரைவில் அறிவிப்பேன். அதுக்கு நீங்க இப்பயே பதிவு செய்து கொள்ளலாம். புரியுதா? அடுத்த ஒரு பெரிய மகிமை விழாவோடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உண்டான சூழ்நிலை அம்பாள் எப்படி அமைச்சு தராலோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். இந்த பாதகமலம் பாதங்கள் தாமரை பூ மேல் பாதங்கள் பதிப்பால், தாயென காப்பால், தவற பொறுப்பாள், தவறை பொறுப்பாள். சில நேரத்தில் தவறு செய்தா கூட பிள்ளைகள் தவறு செஞ்சா சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு, அது மாதிரி பொறுப்பா. சில நேரத்தில் கண்டிப்பாள். ஆனா இந்த தாய் என்னைக்குமே தண்டிக்க மாட்டாள். தண்டிப்பது அவளுடைய பழக்கத்தில் இல்லை, அவளுடைய அகராதியில் இல்லை. யாரை தண்டிப்பாள்? அடியார்களை நோகப்படுத்தியவர்கள், தன்னை வணங்கும் அடியார்களை இம்சிப்பவர்கள் நிச்சயமா தண்டிப்பா. சாமி அம்மா நீ நாளைக்கே போய் சூளத்தை எடுத்து குத்துன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வீட்டில் என்ன நம்ம போட்டிருக்கிற காவல் ஆளுங்களா அவங்களா? புரியுதுங்களா? ராணுவ வீரர்களா இல்ல போலீஸா இல்ல படைத்தளபதி? கிடையாது. நமக்கு என்ன நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவா. நம்மளை அழிக்கின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களை அழிச்சிருவா. அது அப்புறம் நம்ம அவள்கிட்ட போயிட்டு என்னை காப்பாத்து, என்னை கூடவே இருந்து வழி நடத்துமான்னு மட்டுமே கேட்க வேண்டும். இன்று வரை ஒவ்வொரு ஹோமத்திலும் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு நாளும் ஒருத்தரை அழித்து விடுன்னு கேட்டதில்லை. அப்படி இருக்கிறதுனால சுவாமிகளா இருக்க முடியும், தெய்வ வழிபடுறவனாவே இருக்க முடியும், சாதாரண பாமரனா கூட இருக்க முடியும். அதனால இந்த அப்படிப்பட்ட தெய்வம் உங்களோடு நெருங்குவதற்கு ஒரு எளிமையான வழி ஜெயபிரத்திங்கிரா. தினசரி ராகுகால பூஜையின் மூலமாக நீங்கள் அவளை நெருங்குகின்றீர்கள். ஜெயபிரத்திங்கிரா பாதகமல பூஜையின் மூலமாக அன்னை அவள் உங்களிடம் நெருங்குகின்றாள். அவள் நெருங்கினா எவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவ பாதம் இருக்கு, அந்த பாதத்தின் மூலமாக நம்மளிடம் நெருங்கி அந்த பாதத்தை நாம் பிடித்தால் நம் பாவங்கள் விலகிவிடும். பாவங்கள் செய்யாமல் நம்மளை வழி நடத்துவா, நல்ல வழியில் அழைத்து செல்வாள். வீட்டுல தாய் தந்தைக்கு நம்ம நல்லது ஏதாவது ஒண்ணு பண்ண போனா தாய் தந்தைக்கு நமஸ்காரம் செய்துட்டு போவோம். திருமணத்தின் போது தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணிட்டு பண்றோம். எல்லாமே அந்த நமஸ்காரம் வணங்குவதில் இருக்கு நம்ம இந்து மதத்தில். அப்ப தன்னை நீ வணங்கினால் உன்னை உலகம் வணங்கும். இவள் பாதத்தை நீ வணங்கினால் யார் பாதத்திலும் நீ சரணடைய வேண்டாம். இவளை சரணடைந்தால் நீ யாரிடமும் சரணடைய வேண்டாம். உன்னை தேடி வரும் கூட்டம்,
நீங்க எந்த தொழில் செய்றீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு முன்னேற்றம். யார் உன்னை அழிக்க நினைக்கின்றானோ, எந்த இடத்தில் அழிக்க நினைக்கின்றானோ அந்த இடத்தில் நீ உயர்ந்து நிற்பாய். இவன் இருக்கவே கூடாது உன் சொந்த பந்தம் அழிக்க நினைத்தாலும் அந்த சொந்தத்தின் முன்பு, அந்த பந்தத்தின் முன்பு வாழ்ந்து காட்ட முடியும். இவன் இந்த தொழில முன்னேறவே கூடாது அழிக்க நினைச்சால் அந்த தொழில தான் நீ முன்னேறுவே. நான் விட்டுட்டு விலகுன்னு சொல்ல மாட்டேன். போராடு, அன்னையோடு சக்தியோடு சேர்ந்து போராடு, தனியா போராடாது. இந்த தாயை அழைத்து கொண்டு போராடு. இந்த தாய் உனக்கு வெற்றியை காட்டுவா. இந்த தாய் உனக்கு அடுத்த கட்டத்துக்கு வழி காட்டுவா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்றியா, 3 வேளை இன்னைக்கு ராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுவேன். நீ குடிசையில உட்கார்ந்திருக்கியா, மாடையில உட்கார்ந்திருக்கியா, மாளிகையில உட்கார்ந்திருக்கியா, நீ மாளிகையில உட்கார்ந்தாலும் 3 வேளை சாப்பிட முடியல. சுகர் தட்டுல வச்சா எல்லாத்தையும் சாப்பிட முடியுதா? வைக்கும் போதே இது வேண்டாம். பாருங்க, போய் வெளியில பரிமாறுற இடத்துல போய் பாருங்க, 2 குலோப் ஜாம் வச்சா 1 கூட வேண்டாம், இன்னொன்னு பாயசம் வச்சா வேண்டாம், எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு கையை காட்டுறமே. எதுவுமே வேண்டாம், எதுவுமே எடுக்க முடியாம போகுது. ஆனா இவள் இருந்தால் எது வந்தாலும் உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து சொல்லி நீ இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிடலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில அன்னை அவள் உருவாக்கி உங்களை எல்லா விதத்திலும் நோயில்லாத வாழ்வுக்கு நமக்கு வழிகாட்டுவாள். நோயில்லாத வாழ்வுக்கு வழிகாட்டுவாள். அந்த நோய் வந்தால் அதில் இருந்து நம்மளை மீட்பதற்கு வழிகாட்டுவாள். எது வந்தாலும் கலங்கி விடாதீர்கள் ஜெயபிரத்திங்கிற பீடத்தின் அடியார்கள். எது வந்தாலும் அதை கடந்து அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்ல அன்னை அவள் வழிகாட்டுறான்றதை மட்டும் நம்புங்க. எது வந்தாலும் துவண்டு விடாதீர்கள். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் போதும். கடல் அலையில் இருக்கக்கூடிய நீர் அளவுக்கு உனக்கு பிரச்சனை, கடல் அளவுக்கு அந்த பிரச்சனை வந்தாலும் அது நம் கண்ணீர்ல வரக்கூடிய கண்ணீர் துளி மாதிரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி துளிகளாக மாற்றி விடுவாள். அவள் பாதத்தில் நாம் பன்னீர் துளிகளை விட்டு நம்ம சுத்தம் செய்யறோம். அது போல அந்த பன்னீர் துளிகளாக கண்ணீர் துளி மாதிரி தம்மா துண்டு துளி எப்படி இருக்கும், இவ்வளோண்டு அந்த மாதிரி கடல் அளவு நீரை கூட மாற்றக்கூடிய சக்தி அன்னையிடம் இருக்கு. அந்த அன்னை அவள் உங்களை காப்பாற்றுவாள். அந்த அன்னையின் பாதம் உங்கள் வீட்டில் இருந்தால் சர்வமும் தீயது விலகும், நன்மை நடக்கும். ஒன்றே ஒன்றுதான், பக்தி, குரு பக்தி, தெய்வ பக்தி. இது இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இந்த பூஜை முறை வழிபாட்டில் மட்டுமல்ல, பொதுவாக எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குரு பக்தி தெய்வ பக்தி இருக்கும்போது எதையும் கடந்து செல்ல முடியும். இந்த அன்னையின் வழிபாட்டில் உலகமெங்கும் பிரத்திங்கிறா இருக்கு. இந்த ஜெய் பிரத்திங்கிறா என்பவளுக்கு நாம் தான் ஜெய் பிரத்திங்கிரா பீடம் தான் இந்த ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கிராதாச சுவாமிகள் அப்படின்றத அவ உருவாக்கி கொடுத்திருக்கா. இதன் மூலமாக நீங்கள் செல்லும் போது உங்களுக்கு உண்டான வாழ்க்கை என்ன தேவையோ அதை நடத்தியே காட்டுவார். எந்த சூழ்நிலையிலும் குரு பக்தி தெய்வ பக்தி ஒரு எல்லளவிலும் விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையும் சோதித்து பார்ப்பாள். ஆனா உங்களை சாதிக்க தான் சோதிக்க வைப்பாள். தங்க ஆபரணங்கள் பல நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். தங்க ஆபரணங்கள் எப்படி உருவாகுது? தங்க கட்டியா இருந்தா 4 கட்டியை கழுத்துல மாட்டிக்க முடியுமா? முடியாதே. தங்க கட்டி இருந்தா தங்க கட்டி இருக்கு, அது அப்படியே இருக்கும். அதை அடித்தால்தான், அதை நெருப்பில் இட்டு பொசுக்கினால்தான், உருக்கினால்தான், நெருப்பில் இட்டு உருக்கி அதை தட்டினால்தான் அது தங்கம். ஐயோ, என் தங்க கட்டி அடிக்கிறியாடான்னு என்ன பண்ண முடியும்? உருவாகணுமே மோதிரமாக, ஆபரணமாக. அதுபோல் அன்னை அவளை பிடித்தால், அவள் பாதத்தை பிடித்தால் உன்னை ஆபரணமாக மாற்றக்கூடிய அத்தனை சக்தியும் அன்னை அவள் வேலை செய்வாள். அன்னை அவள் உங்களை பார்த்துக் கொள்வாள். அப்படிப்பட்ட பாத கமலத்தை பிடிக்க முயற்சி செய்யுங்கள். உங்களை நல்ல பாதையில் அழைத்து செல்வாள். அன்னை அவளை பிடியுங்கள். அவளுடைய சக்தியை உணருங்கள். உணராதவர்கள் ஜெய்பிரத்திங்கிரா பீடத்தின் மண்ணை மிதிங்கள், உணர்ந்தவர்களும் மண்ணை மிதிங்கள். நீங்கள் நல்லவரோ தீயவரோ அனைவரும் வாருங்கள். அந்த மண்ணை மிதித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் அவளுக்கு என்ன முடியுமோ செய்யுங்கள். சரியா? நிச்சயமா சுவாமி. பாத கமலம் வீட்டில் இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்ல. அந்த பாத கமலத்தை எப்படி வாங்கணும், எப்படி வழிபடணுங்கிற அழகான விவரங்களை கொடுத்தாங்க. நிச்சயமா நம்ம பயன் பெற்றிருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு அடியார் இருக்காங்க இணைப்புல. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் நதியாங்க. நான் வேலூர்ல இருந்து பண்றேன். தொடர்ந்து சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமி வணக்கம். சாமி வணக்கம்மா. நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் நதியா. சரிம்மா. எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம். வீட்டுக்காருக்கும் வேலை கிடைக்கல. சரிம்மா. எங்களுக்கும் வேலை இல்ல. நான் வீட்டு வேலை தான் செய்யறேன். சரிம்மா. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் பாக்குறேன் சாமி. எனக்கு அது ராவுகால பூஜை எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஒன்றும் வேண்டாம்மா. உங்க வீட்டுல யாருடைய வாட்ஸ்அப் என்ன இருந்தாலும் வீட்டுல யாரதே ஒருத்தர் இருக்கும். அலுவலகத்துல அந்த வாட்ஸ்அப்ல உங்க பெயர் ஊர் போட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசினா எனக்கு ராவுகால பூஜையின் விளக்கங்கள் அனுப்புங்கன்னு கேளுங்க. அலுவலகத்துல இருந்து அழைப்பு வரும், விளக்கங்கள் சொல்லி தருவாங்க, செய்யுங்க. அதே போல வீட்டுல எல்லாருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதாவை கொடுத்துவாங்க. உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து, முன்னோர்கள் நினைத்து
இந்த ராகு கால பூஜை வீட்டுல ஆரம்பிங்க. பூஜை செய்ய முடியுமாமா? பண்ணுவேன் சாமி, இல்லன்னு சொல்லுங்க. அது எப்படின்னு விளக்கங்கள் கேட்டுக்கோங்க. இப்ப மந்திரத்தை சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரி, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரி, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரி, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரி, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரி, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரி. அந்த மந்திரம் ரொம்ப அழகாக வருதுமா உங்கள்ட்ட இருந்து உச்சரிப்பு, புரியுதா? அந்த உச்சரிப்புலயே அவ வந்துருவா. அதனால அவ அந்த மந்திரத்தை சொல்ல முடியுது. இப்போத்துல இருந்தே அவளை உணர முடியும். வேலூர்ல இருக்கீங்க, நம்ம பீடத்தின் மண்ணை மிதிக்க பாருங்க. முடிந்தால் பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதுக்கு முடிஞ்சா வாங்க, அல்லது ஏப்ரல் 1ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு, அந்த மண்ணை மிதிச்சுட்டு அவளுடைய புகைப்படத்தை வாங்கிட்டு போங்க, அல்லது வாட்ஸ்அப்ல வாங்கிட்டு வீட்டுல பூஜை பண்ணுங்க. நிச்சயமா வழிகாட்டுவா, அஷ்ட ஐஸ்வரியத்தையும் கொடுப்பா, சந்தோஷமா இருக்க வைப்பா. நீங்க இருக்கிற இடத்துல நிம்மதியா வாழ்வீங்க. நல்லா இருக்குமா? நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. நிச்சயமாக குருமுகமாக நேரலையிலே உபதேசித்த ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய்ங்கிற பிரத்யங்கரேங்கிற மந்திரம் மூலமாக நிச்சயமாக வீட்டுக்கே வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சுவாமி. அதை பயன்படுத்திக்கோங்க. நீங்க இந்த பூஜையை உடனடியாக தொடருங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். பாத கமலம் வைப்பதனால் என்னென்ன பலன்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து அதுக்கு முன்னாடி ஒரு அழைப்புலனே இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். வணக்கம்மா. எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேர் சொல்லுங்க. நாங்க கும்பகோணத்துல இருந்து அழைக்கிறோம்மா, பரமேஸ்வரி. சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஐயா, என் பேர் பரமேஸ்வரிங்கய்யா. சரிம்மா. எங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க, குழந்தையே இல்லைங்க. கவலைப்படாதீங்கம்மா. இந்த நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களாம்மா? இல்லைங்க, எதர்ச்சியா டிவி போட்டா புதுசா தாங்க பாக்குறேன். கவலையே படாதீங்க. உங்க தங்கச்சி பூஜை பண்ணுவாங்களா நம்ம சொல்லி கொடுத்தா? அவங்க ஈவினிங் டைம் தான். ஏதாவது ஒரு நேரம், ஏதாவது ஒரு நேரம், காலை அல்லது மாலை, ரொம்ப எளிமை, புரியுதா? நம்ம வீட்டுல பூஜை அறையே இல்லைனாலும் உங்கள் வாயிலாக அடியார்கள் அத்தனை பேருக்கு சொல்றேன், பூஜை அறையே இல்லைனாலும் நம்ம படுத்திருக்கிற அறையில கூட ஒரு ஸ்கிரீன் போட்டு நம்ம பூஜை பண்ணலாமா, புரியுதா? அதனால அப்படி செய்ய சொல்லுங்க, தங்கை கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ல இருந்து உங்கள் பெயர், ஊர் போட்டு எனக்கு இந்த மாதிரி தங்கச்சிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கேளுங்க. பூஜை முறைகள் அனுப்புவாங்க, அவங்களுக்கு அதை அனுப்புங்க. இல்ல அவங்க மூலமாக கேட்க சொல்லுங்க, விளக்கங்கள் சொல்லி தருவாங்க எப்படி செய்யணும்னு. உங்களுடைய தங்கச்சியும் தங்கச்சியோட கணவருக்கும் மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும், அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு கொடுக்க சொல்லுங்க. இது மட்டும் போதுமா? முடிந்தால் ஹோமத்துல அஷ்டமி நடுநிசி ஹோமம் நடக்க இருக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. அந்த ஹோமத்துல விதையுள்ள பழங்களும் நெய்யும், அவங்க வந்தாலும் சரி இல்ல நீங்க வந்தாலும் சரி, வந்து வாங்கி ஹோமத்துல போட்டு அந்த பழம் ஒண்ணு வாங்கிட்டு போங்க. பூஜை ஆரம்பிச்சுட்டு சாப்பிட சொல்லுங்க. நிச்சயமாக அன்னை அவள் 3லிருந்து 6 மாதத்துக்குள்ள மாற்றத்தை கொடுப்பா. இப்ப நான் மந்திரத்தை சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் சொல்லுங்கம்மா. இப்ப ராகு காலத்துல ஏத்த முடியலன்னா சாயந்தரத்துலயும் காலையிலயும் ஏத்தலாமா? கண்டிப்பாமா. காலை அல்லது மாலை, அதான் காலை 6 to 7 அல்லது மாலை 6 to 7 அல்லது காலை அதிகாலையில நான் 4 மணிக்கு செய்யறேன், 3 மணிக்கு செஞ்சாலும் தப்பு இல்லம்மா. நம்ம நம் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைச்சு கொண்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கணுமா, அவ்வளவுதாம்மா. கண்டிப்பாங்க. ஏதாவது எத்த தின்னா பித்தம் தீரும்ன்ற நிலைமையில நம்ம இருக்கோமா. ஆனா இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சி உங்க கண்ணுல பட்டிருக்குமா? பட்டிருக்குன்னா உங்க மூலயமா உங்க தங்கச்சிக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறா. ஏன்னா உங்க கண்ணுல ஏன் படணும்? நீங்க இப்ப அவங்களுக்காக ஏன் கேட்கணும்? அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குமா. இந்த நிகழ்ச்சியை யார் கண்ணுல பட்டாலும் ஏதோ ஒரு விஷயம் அன்னை அவள் உங்களுக்கு உணர்த்த நினைக்கின்றாள். நம் முன்னோர்களோ. சொல்லுங்கம்மா. எனக்குமே குடும்பத்துல பெரிய பிரச்சனைங்க. வீட்டுக்காரர் வேற ஒரு பொண்ணோட இதா இருக்காருங்க. அதுதான். அப்ப 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க, உங்க 2 பேருக்கு அவங்களுக்கு குழந்தை இல்ல, உங்களுக்கு குடும்பம் இருந்தும் பிரச்சனை எப்படி? அதனால இதுக்கு காரணமே நம் வினைப்பயன். அதை நம்ம இப்ப நிகழ்ச்சியில உடனே தெளிவா சொல்லிட முடியாது. நீங்க நீங்களும் பூஜை ஆரம்பிங்க. அதை விட்டு விட்டு உங்களோடு கணவர் அன்பாக உங்களோடு குடும்பம் நடத்துவார். இதற்கு எண்ணற்ற அடியார்கள் சாட்சி, புரியுதா? நீங்களும் அதற்கு சாட்சியா இருப்பீங்க. நிச்சயமா பூஜை பண்ணுங்க, நிச்சயமா வழிகாட்டுவா. கும்பகோணத்துல இருக்கீங்க, அந்த மண்ணை மிதிங்க, எப்ப முடியுமோ வாங்க. ஆனா ஹோமத்தன்னைக்கு வாங்க. அஷ்டமி ஹோமம் ஏப்ரல் 1ஆம் தேதி, சண்டி ஹோமத்துக்கு வாங்க. அது அலுவலகத்துல கேளுங்க, சொல்லி தருவாங்க. பூஜையை ஆரம்பிச்சுட்டு அம்மா கூடவே வழி நடத்துன்னு சொல்லுங்க. இந்த மந்திரம் அழகா வருது, அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க போதும். நீங்க இப்போத்துல இருந்து சொல்ல ஆரம்பிங்க. வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருமா. இவதான் தாய், இந்த தாய் வீட்டுக்கு வாங்க, உங்களுடைய வீட்டுல எல்லா விதமான மாற்றங்களும் நிகழுமா. நல்லா இருங்கம்மா.
நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இன்றைய இந்த பூஜையை ஆரம்பியுங்கள், நிச்சயமா வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, ராகு கால பூஜை முறைகள், பாத கமல பூஜை முறைகள் இதெல்லாம் செய்யறதுனாலையும் மந்திரத்தை உபதேசிக்கிறதுனாலையும் நிறைய பேர் மகிமைகள் பண்ணிருக்காங்க. இந்த மகிமைகளை எல்லாருக்கும் எங்களால போய் சொல்ல முடியல. ஆனா அது ஒரு தொகுப்பா அவங்களே உணர்ந்து சொல்லும் போது நிச்சயமா எல்லாருக்கும் போய் சேரும். அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இந்த ஒரு தொகுப்பு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். நம்ம அந்த தொகுப்பு பார்த்துட்டு நேர்களே, ராகு கால பூஜை முறைகள் மற்றும் பாத கமல பூஜை முறைகள் செய்வதனால் அடியார்கள் பெற்ற மகிமைகள் இதோ உங்களுக்கு தொகுப்பாக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9052233000 மற்றும் 9840086373. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரித்திங்கரே, ஜெய் ஜெய் பிரித்திங்கரே. என் பேர் சங்கீதா. நான் சென்னை சூளைமேட்லேருந்து வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா ராகுகால பூஜையும் ஒரு 6 மாசத்துக்கு மேல பாதகமல பூஜையும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்த புதுசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை நிறைய தடுத்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் என் அம்மா வந்து தடுத்து நிறைய தடவை கூட்டு வந்து எனக்கும் என் கணவருக்கும் நிறைய குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருந்தது. இங்க வந்து அடுத்த மாசத்துல இருந்தே என் கணவர் நல்லா மாறி என் குடும்பத்துல ரொம்ப சந்தோஷம் நிலைச்சுது. இன்ன வரைக்கும் அந்த சந்தோஷம் நிலைச்சிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மாசமா சர்வமங்கல எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் குருஜி சொன்னதுனால. அது யூஸ் பண்றதுனால எனக்கு வேலையில தொழிலையும் நல்ல முன்னேற்றம் நல்லா கொடுத்து என் குடும்பத்தை இன்னும் சந்தோஷமா வச்சு மேலும் நான் நல்லா தான் இருக்கேன். இந்த எளிய பூஜை முறையை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. பார்த்திருக்க நீங்க அனைவரும் இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணி நீங்களும் நிறைய மகிமை பெறணும்னு வேண்டிக்கிறேன். ஜெய் பிரித்திங்கரே, ஜெய் ஜெய் பிரித்திங்கரே. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான
பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ராகுகால பூஜை முறைகள், பாதகமல பூஜை முறைகள், இதன் மூலமாக பெற்ற மகிமைகளை அடியார்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதை நாங்க தொகுப்பாக உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அதை நம்ம நேரடியா அனுபவிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப இதன் மூலமாக நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். நானும் இதெல்லாம் அனுபவிக்கணும், நானும் இந்த மகிமையை பெறணும்னு சொன்னா நிச்சயமாக பாதகமலம் வழங்கணும். அதுக்கான நேரங்கள் எங்களுக்கு தெரியலன்னா இது எல்லாத்துக்குமே நீங்க முன்பதிவு பண்ணணும். முன்பதிவு பண்ணணும்னு சொன்னா அதுக்கான இலக்கங்களை நான் சொல்லிடுறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அலுவலக எண் 9025233000 மற்றும் வாட்ஸ்அப் இலக்கமான 9840086373. இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களோட சகல தகவலும் நீங்க பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பாதகமலம் எப்ப வழங்க போறாங்கிற தகவலும் கொடுத்துருவாங்க. தொடர்ந்து ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம். ஹலோ, வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஜெய் நன்றாக குருவாக குருவே துணை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமிகள்ட்ட என் பேர் கலா. சொல்லுங்கம்மா. பேர் கலா, செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். ஜெய் நன்றாக குருவாக குருவே துணை ஜெய் ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என் பேர் கலா, செங்கல்பட்டுல இருந்து வரேன் குருஜி. சொல்லுங்கம்மா. அக்கா தான் முதல்ல கோயிலுக்கு இட்டுன்னு வந்தாங்க. சரிம்மா. இட்டுன்னு வந்து 5 வருஷமா ராகுகால பூஜையா போறேன். பாதகமலமா வாங்கியிருக்கேன். சரிம்மா. வாங்கிடும் நல்ல மகிமை நடந்திருக்கேன். நான் ஒன்னு குருஜி. சொல்லுங்க. முதல் நாள் வந்து ஒரு வாட்டி குருஜி ஆபீஸ்க்கு போய் அருள் பெட்டகம் போய் புக் பண்ணிட்டு வரச்சேன். பேருதான் கொடுத்து புக் பண்ணிட்டு வரச்சேன். வந்து செங்கம்மா கோயில் வந்து அங்க பஸ்ல தான் வந்து இருக்கேன். வரைக்கும் லாரிக்கார வந்து இடிச்சுட்டாங்க. பஸ்ல இடிச்சு எல்லாம் ஐயோ ஐயோ கடிச்சிட்டாங்க. கட்டிட்டு யாருக்கும் எந்த சேதாரமும் ஆகல, யாருக்கும் எந்த விபத்தும் ஆகல. தெளிவா வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா அப்புறம் ஒரு வாட்டி குருஜி போன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆபீஸ்ல வந்து நீங்க அருள் பெட்டங்க வாங்கிட்டு போவாங்க சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன், பூஜை போட்டேன். அப்பவே எனக்கு வயிற்று வலி தாழ முடியாம வயிற்று வலி வருது குருஜி. வயிற்று வலி வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நான் போக மாட்டேன் எப்பவுமே. நானு என்ன செய்ய ரொம்ப வலி ஓவரா இருக்கும் சொல்லிட்டு கோயில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்கேன் எடுக்கணுமா சொல்லிட்டாங்க டாக்டர். ஸ்கேன் எடுத்து பார்த்தா வயிற்றுல கட்டி இருக்கு. நீங்க உடனே ஆபரேஷன் பண்ணி அவருக்குறாங்க. சரி, உடனே நான் போய் சென்னை போயிட்டு எங்க அக்கா பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு போயிட்டு ஆபரேஷன் பண்ணாங்க. போனா 10 பேரா போனாங்க குருஜி. எல்லாரும் வந்துட்டாங்க, நான் மட்டும் வரவே இல்லை குருஜி. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் எந்த நேரமும் என் தாயை தான் நினைச்சுங்க போற்றி 20 மணி நேரமா போற்றி மந்திரம் தான் சொல்லிங்க குருஜி. அப்ப உள்ள போய் ஆபரேஷன் பண்றாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க என் தாய் தான் பண்றாங்க. மகிமை நல்லா வளர்றது. டிவி ஓடுது குருஜி. அந்த டிவியில நான் பாத்து நீங்க சொல்றதுதான் நான் பேசி பாத்துட்டு குருஜி. எனக்கு மயக்கம் ஏற்றி எதுவுமே வரல குருஜி. என் தாய் தான் சொல்றாங்க. என் தாய் சொல்றாங்க, ஏமா அழுவுற, அழாத, வலியே இருக்காது. கை தட்டி கை மேல கை வச்சு தட்டுறாங்க. நான் உனக்கு எதுவுமே இல்லை, உனக்கு நல்லா ஆயிடுவேன் நீ. எனக்கு அது உணர்ற குருஜி. நான் அந்த மாதிரி உணர்ந்து நான் பார்க்கவே இல்லை, முழுமையா உணர்ற குருஜி. அப்படியே அந்த கோயில எப்படி தாய் இருக்கா அதே மாதிரி இருக்காங்க. அப்படியே ஆபரேஷன் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல குருஜி. நல்லா தெளிவா இருக்கா, வலின்றது எதுவுமே இல்லன்னு. அப்புறம் வெளியில வந்து சொல்றாங்க, எப்படிமா இவ்வளோ எங்க அக்கா பொண்ணு சொல்றாங்க டாக்டர் 5 கிலோ 1 கிலோ 2 கிலோ குருஜில 5 கிலோ கட்டி இருந்தது. அந்த பெட்டகம் வாங்கி வச்சுதான் அம்மா வெளியில எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தா குருஜி. காமிச்சு கொடுத்து 5 கிலோ வெயிட் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல அவங்க, அவ்வளவு கஷ்டப்படாங்க டாக்டர். சரி வந்துட்டு வீட்டுக்கு வந்து வெளியே வந்த பிறகு உடனே அந்த கட்டி வந்து லேபுக்கு போனோம், டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணி போயிட்டு வந்த பிறகு உடனே அவங்க கேன்சர் கட்டி சொல்லிட்டாங்க. அம்மா தாங்க, ஆமா எனக்கு முன்னதானே நான் கும்பிடுறேன், நான் என் குரு தாய் தானம்மா நான் செய்யறேன். நான் இவ்வளவு விட்டா எனக்கு யாருமா இருக்கு கண்ணீரை என்னால சொல்லவே இல்லை குருஜி. நான் வீட்டுல எங்க அக்கா பண்ணி எங்க வீட்டுக்கும் சொல்லவே இல்லை. எங்க பையன் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்ப எங்க வீட்டுக்காரருக்கு இங்கே உடம்பு சரியில்லை, அதனால வரவே அவங்கதான் எல்லாம் பார்த்தாங்க. எங்க அக்காவும் எங்க அக்கா மட்டும் தான் பார்த்தாங்க எல்லாமே. அவங்கதான் அப்புறம் கொஞ்சம் சுருக்கமா நேரம் குறைவா இருக்கு. குருஜி அப்புறம் கோயிலுக்கு வந்தாங்க. கோயிலுக்கு வந்து பாத்துட்டு எங்க அக்கா மெசேஜ் அனுப்பிச்சாங்க குருஜிக்கு. மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்து எங்க கேன்சர் கட்டி சொல்லிட்டாங்க குருஜி. அப்புறம்
நான் அழுது எந்த 10 நாள் பெட்லயே பத்து உங்க பேரும் மந்திரத்தை தான் சொல்லி போட்டு தான் சொல்லிடுங்க குருஜி. அப்புறம் டாக்டர் வந்து நீங்க மறுபடியும் எனக்கு ஸ்கேன் எடுங்க, ஸ்கேன் எடுத்துட்டு பாருங்க, ஸ்கேன் எடுத்து மட்டும் எதுவுமே இல்லை குருஜி. அவ்வளோ ஒரு மகிமை தான் குருஜி, சந்தோஷம். மகிமை தான். அவ நமக்கு காட்டி கொடுத்து அதுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வச்சு நமக்கு இருக்கிற பயத்தை, தெரியாத விஷயத்தை தெரிய வச்சு அதுல ஒண்ணும் இல்லைன்னு நமக்கு நிரூபிச்சு வச்சிருக்கா. புரியுதா? அவ இருக்கிற இடத்துல நிச்சயமா இதான் நடக்கும். அதை நீங்க நல்லபடியா உணர்ந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேசணும், ஆனா நேரம் குறைவா இருக்கு. நீங்க இதே மாதிரி எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்து எல்லாருக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி வாயிலாக சொல்லும் போது இது அத்தனை பேருக்கும் சேரும். யாருக்கெல்லாம் நோயில பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையில இருக்குன்னு நினைக்கும் போது அந்த அம்பாளை நினைத்தால் அது போயிடும்ன்றதுக்கு நீங்க ஒரு சாட்சி. நல்லா இருக்குமா ஜெய் பிரத்திங்கிற? நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு. புற்றுநோய்ங்கிறது ஒரு தீராத நோயின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா அதுக்கு ஒரு சாட்சியா அமைந்திருக்கீங்க. அன்னையை வழிபட்டால் எந்த நோயா இருந்தாலும் பறந்து விடும், தவடுபுடி ஆக்கிடுவாங்கிறத நீங்க நிரூபிச்சிருக்கீங்கம்மா. நன்றிமா. அழைப்பினை அழைத்தமைக்கு இந்த மகிமையை எல்லாருக்குமே சொல்லுங்க. தொடர்ந்து சுவாமி, பௌர்ணமி புஷ்பாஞ்சலி பூஜை வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி அஷ்டமி, வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை இந்த பௌர்ணமி புஷ்பாஞ்சலி பூஜையில யாரெல்லாம் கலந்துக்கணும், அவங்க கலந்துக்கிறதுனால என்ன நன்மைகள் தகவலை சொல்லிடுங்க. நிச்சயமாமா. பௌர்ணமி புஷ்பாஞ்சலி என்பதுமா, அதுல அம்பாள் எல்லா மலரும் பூக்குது, எல்லாமே தெய்வத்துக்கு போய் சேரல. அன்னைக்கு கொடுக்கக்கூடிய நீங்க எத்தனை மலர் கொண்டு வந்தாலும் உங்கள் கைக்கு எவ்வளவு கொண்டு வரீங்களோ, 1 கிலோ வாங்கிட்டு வந்தாலும் சரி, கூட நிறைய வாங்கிட்டு வந்தாலும் சரி, அன்னைக்கு அம்பாள்கிட்ட செலுத்துறோம். புரியுதா? அந்த புஷ்பாஞ்சலி அவளுக்கு போய் சேரும்போது நமக்கு என்னென்னலாம் தேவையோ, நம்ம வாழ்க்கை மலராம இருக்கா, நிச்சயமா வாழ்க்கை மலரும். அவள் பாதத்தில் உங்களுடைய ஜாதகத்தை வைக்கிறோம். ஜாதக சுபத்துவ பூஜை. நமக்கு என்னென்ன சுபங்கள் நடக்காம இருக்கா, எல்லா சுபங்களும் நடக்கும். அன்னைக்கு குரு வாக்குன்னு ஒண்ணு தரேன். ரொம்ப எளிமையான முறையில என்ன சந்திச்சுட்டு போலாம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜெய் பிரத்திங்கிற 2 அன்னைக்குமே சொதா விக்கிரகத்துக்கும், எனக்கு பின்னாடி இருக்கிறது சொதா விக்கிரகம், அம்பாள் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கிறது மூலஸ்தான விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு 2 பேருக்குமே பண்ணணும். இவளை வந்தோடனே அவளை மறக்க முடியாது, அவளை வந்தோடனே இவளை விட்டுற முடியாது. அதனால 2 பேருக்குமே பண்ணணும். அது எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் பூஜைகள் முடிந்து உங்களுக்கு அந்த ஜாதகம் அவள் பாதத்தில் 2 பேர் பாதத்திலையும் இருக்கும். இங்க வச்சுட்டு அப்புறம் அங்க கொண்டு போய் வைப்போம். அதனால ராகுகால நேரம் என்பது 4:06. நீங்கள் அன்றைக்கு 2 மணிக்குள் இருக்கணும். ஏன்னா 3 மணிக்கு ஆரம்பிச்சிடும். எப்படி 4:30 மணி வரைக்கும் காத்திருக்க முடியாது. 3 மணிக்கே ஆரம்பிச்சு 4:30 to 5க்குள்ள பூர்த்தி ஆகணும். அந்த மாதிரி நடக்கும். அதனால அவசியம் முன்கூட்டியே வந்து விடுங்கள். அதே போல சனிக்கிழமை நம்ம பீடத்துல விசேஷமான விஷயம் இருக்கு. அதை நீங்க வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு தெரியும், கவனித்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், அனைத்து விஷயங்களும் இனிமே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. நேரம் இல்லை, நிறைய விஷயங்கள். அதனால நம்மளுடைய அடியார்களுக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு அவசியம் கலந்து கொள்ளுங்கள். பௌர்ணமி புஷ்பாஞ்சலி எல்லோரும் கலந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்க எல்லாம் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு படத்தை வாங்கி வச்சு வேண்டிக்கிட்டு அவளை அழைத்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். சரியா? மீண்டும் ஒரு முறை அடியாருக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன். பௌர்ணமி புஷ்பாஞ்சலி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கு. அதுல அனைவரும் பங்கு கொள்ளணும்னு சுவாமிகள் வேண்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுவாமி, உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட ஆலோசனை பெறணும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது. ஆனா உங்க மூலமாக, குருமுகமாக உங்களை பார்த்தா நிச்சயமா அதுக்கான பிரச்சனைகள் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த ஆலோசனை உங்ககிட்ட எப்படி நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும், இல்ல எப்படி ஆலோசனை பெறணும், இதையும் தாண்டி ஒரு பரம ரகசிய பூஜை நம்ம பண்றோம். பரம ரகசிய பூஜை முடிச்ச பிறகு பரிகாரம்னு பண்றோம். இது எல்லாமே எப்ப யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்கிற தகவல் சொல்லிடுங்க சுவாமி. நிச்சயமா ஆலோசனை என்பது உங்கள் வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாருக்கிட்டே ஆலோசனை செய்வோம். அப்படி ஒருத்தர்கிட்ட கணவன் மனைவி இருக்கும்போது 2 பேருக்குள்ள ஆலோசனை எடுத்துப்போம். ஆமா, இந்த பிரச்சனை எப்படி தீர்த்துக்கிறது, அவங்களுக்குள்ள அவங்க விளக்கங்கள் சொல்லுவேன். அப்பா இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். தாய் தந்தைகள் நம்ம ஒரு பிரச்சனையை அப்பா அம்மாட்ட போய் சொன்னா தாய் தந்தைகள் யோசிச்சு இதை இப்படி பண்ணுப்பான்னு ஆலோசனை தருவாங்க. புரியுதா? அந்த ஆலோசனையில் நம்ம இருக்கும்போது அவங்க இந்த வாழ்க்கையில அனுபவத்தின் மூலமாக ஆலோசனை கொடுப்பாங்க. யாரோ ஒரு பெரியவர்கிட்ட போய் நமக்கு தெரிஞ்சவங்க, ஒரு வயசுல பெரியவங்க, அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய அனுபவத்தை ஆலோசனையா கொடுப்பாங்க. இது இந்த மாதிரி ஆலோசனைகள் அந்த பிரச்சனைக்கு அது நல்லதே பலன் தரும். ஆனா நம் வினைப்பயன் என்ன, நம் கர்ம வினைனா என்ன, நான் ராகுகால பூஜை பண்றேன், பாதகமல பூஜை பண்றேன், எனக்கு சிரமம் ஏன் வருது, எனக்கு மட்டும் பூஜை பண்ணும்போது அம்பால உணர முடியுது, எனக்கு ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது, இல்ல நான் பூஜை பண்றேன், பூஜை பண்ண போறேன் சாமி, உங்களை பார்த்துட்டு தான் பண்ணணும் அப்படின்ற அத்தனை பேருமே ஆலோசனை எடுத்துக்கொள்ளலாம். ஆலோசனை 15 நாளைக்கு ஒரு முறை தான் தரேன், வாரம் கிடையாது. புரியுதா? 15 நாளைக்கு ஒரு முறை. அதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு முறை தான் பரமரகசிய பூஜை. இன்னும் பிற்காலத்துல எல்லாமே நம்ம ஜெயபிரத்திங்கிற பீடத்திலேயே தான் உட்கார்ந்து பார்க்க போறேன். வெளியில இல்ல, ஆலோசனை எல்லாம் அலுவலகம் கிடையாது. அது இன்னும் விரைவில். சரியா? கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வேலை முடிய அடுத்தடுத்து பார்ப்போம்.
ஆலோசனை வேணுன்றவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, எனக்கு பிரச்சனைகள் இருக்கு ஆனால் வழி தெரியல, அப்போ இவளை பார்த்துட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஆலோசனை என்னன்னு. பரமரகசிய பூஜை என்பது நம்ம பூஜைகள் பண்ணிட்டு இருக்கோம், ஆலோசனைலாம் எடுத்துட்டு, ஆனால் எனக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா மனிதர்களுக்கு பிரச்சனை வரும், வீட்டுக்கு வீடு வாசப்படி, அது மாதிரி அப்பப்போ பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளிவருது, அந்த நேரத்துக்கு உண்டான சொல்யூஷன் பரமரகசிய பூஜையை சொல்லி அந்த பூஜையை பண்ணிக்கிட்டு, அதுக்கு விரதங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தரும். அதை செய்யும்போது அதிலிருந்து வெளிவருவதற்குண்டான எளிமையான வழி, இன்னும் அதிகமாக அன்னையிடம் நெருங்கும் வழி, அது பரமரகசிய பூஜை. அது ஏற்கனவே ஆலோசனை எடுத்து ராகுகால பூஜை செய்து பாதகமல பூஜை செய்பவர்களுக்கு மட்டுமே. அதை புரிஞ்சுக்கணும். ஆலோசனை என்பது நீங்க பூஜையும் பண்ணிருக்க வேணா, ராகுகால பூஜை பண்ணிருக்க வேணா, எதுவுமே வேணாம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பூஜை பண்றவங்க எல்லாரும் வரலாம். பரமரகசிய பூஜைக்கு ஏற்கனவே ஆலோசனை எடுத்திருக்கணும், பாதகமல பூஜை பண்ணிருக்கணும், பரிகார பூஜை பண்ணியிருந்தாலும் அது உங்க சௌரியம். புரியுதா? இப்ப நீங்க அடுத்து கேட்டது பரிகாரம். பரிகாரம் என்னும் நிரந்தர தீர்வு நிச்சயமாக வாழ்க்கையில் அனைவருக்கும் மாற்றம் உண்டு. நான் இன்னைக்கு சொல்லலாமா, ஏற்கனவே முதல் நம்ம நேரடி ஒளிபரப்பு ஆரம்பிச்ச சங்கரா தொலைக்காட்சியிலிருந்து நான் சொல்லிட்டு வரேன், பழைய நிகழ்ச்சியிலிருந்து, ஒவ்வொரு ஜாதகருக்கும் பரிகாரம் அவசியம். நம்ம நிகழ்ச்சியில மட்டும்தான் சொல்லுவோம், நம்மளுடைய பீடத்துல மட்டும்தான் தகவல் கொடுப்போம். மீதி பரிகாரம் இருக்கா இல்லையான்னு ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்தா தான் தெரியும். சொல்ல மாட்டாங்க, சொன்னதுக்கு அப்புறம் நிறைய வரும். அது யாரையும் நான் தவறா சொல்ல, எனக்கு என் அன்னை சொல்லுன்றா நான் சொல்றேன். அதை என்னை நன்மையாக நினைத்தாலும் உங்கள் பொறுப்பு, தவறாக நினைத்தாலும் அது உங்கள் பொறுப்பு. என்னுடைய வேலையை நான் செய்யறேன். நான் பரிகாரத்தையோ எதையை பத்தியுமே பேசாம 1.5 வருஷம் நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன் இங்க வேந்தர் டிவிலேயே கூட. ஏன்னா எதுவுமே எனக்கு வேண்டாம்னு தோணுச்சு. அப்புறம் அன்னை அவள் சொல்லுன்னு சொன்னால்தான் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த பரிகாரம் என்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 7 வயது, 14 வயது, 21 வயதுக்குள் நீங்கள் பரிகாரம் செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்ல முடியும். அது நிச்சயம் அவசியம். முக்கியமாக நமது ஜெயபிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள் திருமணத்துக்கு முன்னாடி பரிகாரம் செய்து கொடுங்கள். பிள்ளைகள் உயர்கல்வி போறதுக்கு முன்னாடி பரிகாரம் செய்து கொடுங்கள். ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு கூட நீங்க 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம்னு அதுக்கு ஏதோ கட்டி சேர்க்குறீங்க. இந்த பரிகாரம்னா என்னன்னு கேட்டு 7 வயசுல பிள்ளைக்கு பரிகாரம் செய்து கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பி பாருங்க. அந்த ஸ்கூல்ல அவனுக்கு எந்த தொந்தரவும் வராது. அவன் அடுத்த கட்ட படிப்புன்றது அவனுக்கு நல்லது வரும். உடல்நிலையில வியாதிகள் வராது. அந்த வியாதி வந்து அதை தீர்க்கறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். எப்படி ஒன்னொன்னா கிடைக்கும். அந்த ஒவ்வொரு பரிகாரம் ஒரு முறை செய்தால் போதுமா? நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாம் என்றால் ஒரு முறை செய்தால் போதும். உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் தேவை. புரியுதா? ஒரு நிலையில நாங்க மாற்றங்கள் வேணும்னா ஒவ்வொரு கட்டங்களாக நீங்கள் செல்லுங்கள். நாங்கள் அழைக்க மாட்டோம். உங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலமாக அடுத்தடுத்த கட்டங்கள் தேவை என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு கட்டங்களிலும் அந்தந்த நிலைக்கேற்றால் போல் பரிகாரங்கள் இருக்கையா. தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு அடியார் நேத்து கூட வந்தாரு. அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி பரிகாரம் செய்தார். நல்லபடியான குழந்தை, 21 நாள் குழந்தை கையில இருக்கு, பெண் குழந்தை. இப்ப எனக்கு வேலையில அடுத்த கட்டத்துக்கு தேவைன்னு வந்து அவரே பரிகாரத்துக்கு பதிவு செய்யறார். ஏன்? 1 வருஷத்துக்குள் அந்த குழந்தை செல்வம் கையில கிடைத்து விட்டது. 2.5 வருடமாக குழந்தை இல்லை. செய்வினை, குடும்பத்திலேயே செய்வினை செய்யறாங்க, குழந்தை பிறக்க கூடாது. எப்படி? அதை உடைத்து அவங்க குலதெய்வத்திட்ட போய் வாக்கு கொடுத்து ஜெயபிரத்திங்கிராவிடம் போய் பரிகாரம் செய்து கொள்ளுன்னு சொல்றாங்க. குலதெய்வத்துக்கிட்ட இருந்து வாக்கு வந்து எப்படிமா அதை செய்து கொண்டு இன்னைக்கு மாற்றங்கள் வந்து குடும்பத்தையே நல்லா இருக்காங்க. அடுத்த கட்டம் தேவை, வேலையில் மாற்றத்துக்கு பரிகாரம். இது உணர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும். அதே போல் பரிகாரம் ஏற்கனவே செய்தவர்கள் கிட்டத்தட்ட 2021 இப்போ வரைக்கும் செய்தவர்களை நான் மறுபடியும் சந்திக்க போகின்றேன். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு அழைப்பு வரும் அல்லது குறுந்தகவல் வரும். அதை வைத்துக்கொண்டு இந்த நேரத்துக்கு வாங்கினா வாங்க. உங்களுக்காக சில விஷயங்கள் நான் ₹1 பெறாமல் உங்களுக்கு தர இருக்கின்றேன். சில விஷயங்கள் சொல்லித் தருவேன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்கள் பொறுப்பு. நான் தருவதை நீங்கள் பயன்படுத்தினாலே ஏற்கனவே செய்த பரிகாரம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அதை தர இருக்கின்றேன். அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பரிகாரம் உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு தேவையானதை நடத்தி கொடுக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்குண்டான வழி இந்த ஜெயபிரத்திங்கிற அன்னை நமக்கு கொடுத்த 3ஆம் படியான அமாவாசை பரிகார பூஜையின் மூலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் உங்களுக்கு உயர்வே இல்லை. எந்த நிலையிலும் நாம் வெற்றி பெற முடியாது. இனிமே வாழ்க்கை அவ்வளவுதான். பரிகாரத்தின் மூலமாகவும் தீர்வு இருக்கு. ராகுகால பூஜையிலேயே நடக்குது, பாதகமல பூஜையிலேயே நடக்குது, பீடத்தின் மண்ணை மிதிச்சாலே நடக்குது. பரிகாரத்தில் நடக்காதா? இது அம்பாள் கொடுத்த, ஜெயபிரத்திங்கிற அன்னை அவள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். அவள் வந்தவுடன்
அவள் விக்கிரகம் அமைந்தவுடன், மூலஸ்தான விக்கிரகம் அமர்ந்தவுடன் இன்னும் பரிகாரத்தின் தன்மையை மாற்றி கொடுத்திருக்கின்றாள், உயர்த்தி கொடுத்திருக்கின்றாள். அடியார்கள் பயன்படுத்திக் கொள்ளவும். நிச்சயமா ஆலோசனை எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை நீங்க கொடுக்குறீங்க, பரம ரகசிய பூஜைக்கும் பரிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத அருமையான முறையில விளக்கங்களை கொடுத்தீங்க. அடியார்கள் நிச்சயமா பயன்படுத்திப்பாங்க. சுவாமி, நேரங்கள் குறைவா இருக்கிறதுனால நான் கேட்கிற கேள்விகள் என்னென்ன சுவாமி, இப்ப அஷ்டமி நடுநிசை பூஜை, இந்த பூஜைல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? ஹோமம், அந்த ஹோமத்துல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? அதுலயே மிளகாய் சங்கல்பமும் நம்ம பண்றோம். சோ அதையும் யாரெல்லாம் பண்ணலாம்ங்கிறதையும், சிம்மமுக கவசம், ஜெய் புரொடெக்டர் தாயத்து, இந்த பிரபஞ்ச சக்தி எண்ணெய், இது எல்லாத்துக்குமான விளக்கங்களை சுருக்கமா. ஆமா, ஏன்னா நமக்கு சுருக்கமா பேசுறதுதான் பழக்கம் இல்ல. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிகழ்ச்சி வாயிலா பாக்குறவங்க எத்தனை பேருக்கு தெரியும், அம்பாளுடைய அனுகிரகத்தை சுருக்க முடியல. இந்த நேரம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும், 1 மணி நேரத்துல முடியாதுன்றாங்க, பத்தலன்றாங்க. இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக, அஷ்டமி நடுநிசி ஹோமம் என்பது அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து விடும். யார் ஒருவர் அடியார்கள் யார் ஒருவர் எவ்வளோ பிரச்சனையில இருக்கீங்களோ, இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்துக்கு அந்த மண்ணை மிதித்தாலே வாழ்க்கை மாறிவிடும். இன்னைக்கு பாக்குற அத்தனை பேரும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்படுறேன், வாங்க இந்த மண்ணை மிதிங்க. அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பால், இது சத்தியம். அப்படி யாராவது பேசி இருப்பாங்க இப்ப பேசினவர் மாதிரி, எப்பயுமே வந்திருக்க மாட்டாங்க அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல. அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொண்டால் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக தருவாள். உங்கள் வாழ்க்கையின் ஏற்றத்தை நிச்சயமாக கொடுத்துருவாள், மாற்றத்தை கொடுப்பாள். ஆனா ஏமாற்றத்தை ஒரு நாளும் கொடுக்க மாட்டா. அது அஷ்டமி நடுநிசி ஹோமம். முடிந்தவர்கள் மிளகாய் சங்கல்பம், தொழில் போட்டி, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எந்த பிரச்சனை, செய்வினை, பில்லி, சூன்யம், சத்ரு உபாதைகள், நம்மளை அழிக்கணும்னு எவனாவது ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் இந்த உலகத்துல, எங்கேயாவது நமக்கே தெரியாது. ஆனா இவளை புதித்தால் யார் செய்யறான்னு மந்திரத்துல மை போட்டு காட்ட வேண்டாம். இவளை பிடிச்சாலே உங்க கனவுல காட்டிடுவா, இந்த நெத்தி போட்டுல காட்டிடுவா, படம் போட்டு காட்டுவா, டிவி மாதிரி காட்டுவா, படம் மாதிரி தெரியும். ஐயோ இப்படியா அம்மான்னு அவள்கிட்ட வேண்டுங்க, போயிடும், பஸ்பம் ஆயிடும். அதுதான் அஷ்டமி நடுநிசி ஹோமம். சண்டி ஹோமம் ஒவ்வொரு விதமான மங்களத்தையும் பெருக்கக்கூடியது. சண்டி ஹோமம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இருக்கு, கலந்து கொள்ளுங்கள். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமம். இப்ப நீங்க கேட்ட சிம்மமுக கவசத்துக்கும் ஜெய் புரொடெக்டர் தாயத்துக்கும் வரேன். ஜெய் சிம்மமுக கவசம் என்பது எப்பொழுதும் உங்கள் கூட அன்னை சிம்மம், அன்னையின் ஜெய் பிரத்யங்கிராவின் சிம்மம் கூட இருக்கிற மாதிரி எப்படி இருக்கும்னு நீங்க உணர்ந்துக்கோங்க. ஜெய் புரொடெக்டர் தாயத்து என்பது நம் வாழ்க்கையில் பில்லி சூன்யம் ஏவல் இருப்பதை விட கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாக்கணும். அதுதான் பெரிய பில்லி சூன்யம் ஏவல் மாதிரி. அந்த கண் திருஷ்டியிலிருந்து காப்பாற்றுவது ஜெய் புரொடெக்டர் தாயத்து. இது ரெண்டும் அணிந்து கொண்டு நான் சிரமப்படுறேன், பரிகாரம் செய்து சிரமப்படுறேன், ராவுகால பூஜை பண்ணி கஷ்டப்படுறேன், பாதகமல பூஜை பண்ணி கஷ்டப்படுறேன்னா ஜெய் பிரபஞ்ச சக்தி என்னை பயன்படுத்துங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ உங்களுக்குன்னு ஒரு வழி கிடைக்கும். அந்த வழியை அன்னை உருவாக்கி தருவாள். உங்கள் உடம்பில் நோய் இருந்தாலும், தரித்திரம் இருந்தாலும், பில்லி சூன்யம் ஏவல்கள் இருந்தாலும், நம்மளை அழிக்கக்கூடிய எந்த சக்தி இருந்தாலும் மாற்றத்துக்கு உண்டான வழியை அன்னை அவள் கொடுப்பாள். அது ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெயின் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் விளக்கேற்றுவது சர்வமங்கல எண்ணெய், வீட்டுக்கு எண்ணெய். இது ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய், நமக்கான எண்ணெய். இந்த 2 எண்ணெயை விட்டும் ராவுகால பூஜை, பாதகமல பூஜை செய்து அன்னையின் பீடத்தின் மண்ணை மிதித்துக் கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. வந்தால் அதை தள்ளிவிட்டு செல்லக்கூடிய வழியை அன்னை அவள் காண்பித்து கொடுப்பாள். சரியா? நிச்சயமா சுவாமி. அஷ்டமி நடுநிசி ஹோமம், சண்டி ஹோமம் மற்றும் ஜெய் புரொடெக்டர் தாயத்து, சிம்மமுக கவசம், பிரபஞ்ச சக்தி எண்ணெய், அத்தனைக்குமே அழகான முறையில சுருக்கமா நிறைய விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியை என்றும் போல கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. சுவாமிகள் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனா அது அத்தனையுமே உங்களுக்கு திருப்பி திருப்பி போட்டு பார்க்கணும், அதுக்காகவே சுவாமிகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதா ஜெய் பிரத்யங்கரா யூடியூப் சேனல். நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல இருக்கிற பூஜை முறைகளை தொடர்ந்து கேளுங்க, பாருங்க, அதை நீங்க பின்பற்றுங்க. அதுதான் எங்களுடைய வேண்டுகோளும். ஏன்னா அது உங்களுக்காகவே சுவாமிகளால் கொடுக்கப்பட்டது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி
ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.